இப்போ நமக்கு தெரிகிற ஆன்சர் கபர்ல வச்ச பிறகு தெரியுமா தெரியாதா? நபியர்கள் சொன்னாங்க, ஒரு மையத்தை கபர்ல வைத்த பிறகு இரு மலக்குகள் முன்கர் நக்கீர் இந்த இருவரும் கேள்வி கேட்பாங்க. மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? மன் நபியுக, உன்னுடைய நபி யார்? மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த மூன்று கேள்விகளையும் அந்த மலக்குகள் கேட்பாங்க. அந்த நேரத்துல வெறும் வாய் வார்த்தைகளால நம்மளால சொல்லிட முடியாது. இந்த கேள்விகளுக்கு நமக்கு இப்போ பதில் தெரியலாம், ஆனா கபர்ல வச்ச பிறகு இந்த கேள்விகளுக்கான வாழ்க்கையை நாம வாழ்ந்திருந்தோம், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருந்தோம், நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றோம், ஷரியத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருந்தோம் சொன்னா இந்த மூன்று கேள்விகளுக்கும் நம்மால பதில் சொல்ல முடியும். இல்லனா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய நிலை மோசமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. உலகத்துல எத்தனையோ எக்ஸாம்ஸ்ல நாம ஃபெயிலியர் ஆனா கூட ரீ எக்ஸாம் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கபர்ல ஒரு முறை ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதனால அந்த கபருடைய முதல் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையிலேயே முழுமையான முயற்சியில ஈடுபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.